அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மம் ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரசமலை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணணும் லைட்டாக. பாருங்க நல்லா தெரிஞ்சு வந்துட்டு இருக்கு. இதை நம்ம நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வடிச்சிடணும், தண்ணி ஒன்றும் இல்லாமல். பாருங்க நல்லா வடிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மினிமம் 10 நிமிஷமாவது இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிணைறீங்களோ அந்த அளவு தான் சாஃப்டாக இருக்கும். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிணைஞ்சிருங்க. சூப்பராக இருக்கணும். பாருங்கள் இப்போ இந்த சைஸ் எடுத்துருக்கேன்னா இப்போ நம்ம நல்லா இதை ரசமலாய் ஷேப்க்கு எடுத்துடலாம். கையில் நீங்கள் எதுவும் தட வேணாம். நீங்கள் அதிலே பண்ணும் போதே அதிலே வரும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க மலாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை, தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 1/2 கப். இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம அந்த வச்சுருந்தோம்ல மலாய் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம ஐஸ் கியூப் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல சுகர் சிரப்பில் வச்சுருந்தோம்ல அந்த மலாய் எடுத்து இதில் வச்சுக்கலாம். ஏன் நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோன்னா, நம்ம எடுத்து வச்சோன்னா அப்படி சூட்லேயே லப்பர் மாதிரி ஆகிடும். இதில் நம்ம வச்சோம் இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு கூலிங்னஸ் இருக்கும். நம்ம ரப்ரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த காய்ச்சி வச்ச பால்லேருந்து நம்ம 4 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணுற வரைக்கும் அது கலர் சேஞ்ச் ஆகிடும். 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைடில் வர ஆடையெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வச்சுருந்தோம்ல குங்குமப்பூ பால் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி கலர் பத்தலைன்னா எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. எனக்கு இதுவே நல்லாயிருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல ரப்ரி அதை ஆட் பண்ணிக்கலாம். பாதியாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருந்தோம்ல ஐஸ் தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்ல அதை மலாயை எடுத்து ரப்ரியில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம வச்சுட்டோம். அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த ரப்ரி ஆட் பண்ணிக்கலாம். இதை 2 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் ஜூஸியாக இருக்கும். பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஆட் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஜில்லுன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வந்திருக்கு. நல்லா அதில் உள்ள ரப்ரியில் நல்லா ஊறி நல்லா சூப்பராக வந்திருக்கு.
இப்போ நம்ம லைட்டாக மேலே சாஃப்ரான் தூவிக்கலாம், குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நல்லா பால்லாம் நல்லா திக்காக இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது பால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரப்ரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக கட் ஆகுது. பாருங்கள் பார்க்கும் போதே நல்லா ஜூஸியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு ரப்ரி. இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.